जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितं उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् குரு ஆசீர்வாதத்தோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை நடக்கக்கூடியது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த கடகராசிக்கு குரு வரது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு திரும்பி பார்த்தால் விதியே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு, 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கு, எந்தெந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கு, எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரம் பண்ணணும், எத்தனை நாள் விளக்கேற்றணும், என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். குரு ஸ்லோகம் முக்கியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த குரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையை நிறையா மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா குரு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடியது. தட்சிணாமூர்த்திங்கிறது வேற. தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள். இவர் வந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள். குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வருது. அதனால தான் ஜாதகத்தை பார்த்தோன்னா குரு பலன் வந்துருத்தா அப்படி, குரு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் இதெல்லாம் நம்ம கேட்குறோம். குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறோம். தட்சிணாமூர்த்தி குரு அப்படிங்கிறது யோகம். அதே போல் யார் யாருக்கெல்லாம் ராஜயோகம், பணவரவு எப்படி இருக்கும், திருமண யோகம் எப்படி இருக்கும், தொழில் அபிவிருத்தி எல்லாம் எப்படி இருக்கும், படிப்பில் யார் சாதனை பெறுவார்கள், அரசியலில் யார் சாதனை பெறுவார்கள், இதெல்லாமே கடைசி வரைக்கும் யார் கவனமாக இருக்க வேண்டும், யார் நிதானமாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வீடியோ நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு எப்படி இருக்கு குரு பயிற்சி? தனுசு ராசியும் மீனராசியும் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு அப்படின்னு சொன்னால் குரு பகவானுடைய சொந்த வீடு, ஆட்சி பெற்ற இடம். குரு உச்சமாறாருன்னு சொன்னால் அது எங்கே அப்படின்னு கேட்டால் கடகத்தில். அதே குரு நீச்சமாறான்னு சொன்னால் எங்கன்னா மகரத்தில். அப்போது இந்த மீனராசிக்கு அந்த குரு பயிற்சியானது 5ஆம் இடத்துல குரு உச்சமாறார். நல்ல ஸ்தானத்தில் நல்ல இடத்துல குரு உச்சமாறார். ஆனால் என்ன, ஜென்ம சனி ஜாதகத்தில் நடக்கிறது. ஜென்ம சனியை மறந்துடக்கூடாது. ஜென்ம சனி நடக்கிறது, சரி இருக்கட்டும், அது நடக்கிறபடி நடக்கட்டும். இப்போது இந்த மீனராசி பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்திற்கானது சில பேருக்கு திருமண யோகம், மறுமணம், திருமணம் எல்லாம், புத்திரபாகியம் எல்லாமே ஜாதகத்தில் சிறப்பாக வரக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு. மீனராசி பொறுத்தளவுக்கு அந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன ஜென்ம சனியா இருக்கிறதுனால அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மறையும். சில விஷயத்தில் கொஞ்சம் நிதானிச்சு தான் போகணும். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. நீ உனக்கு அப்படி இருக்கா, சரி நான் கொஞ்சம் விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து தான் நடந்துக்கணும். பார்த்து தான் சில விஷயங்கள் செய்யணும். செஞ்சாதான் நமக்கு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மீனராசி பொறுத்தளவுக்கு குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க. ஏன்னா மீனராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் ராசியாதிபதியே குரு தான். அந்த குரு 5ஆம் இடத்துல உச்சமாகும்போது நீங்கள் நிறைய வியாழக்கிழமையில குரு வழிபாடு நிறையா பண்ணுங்க. அதாவது நீங்கள் குரு பகவானுக்கு அப்படியே நிறைய கொண்டு போடணுங்கிற சுவாமிக்கு ஆத்மார்த்தமா ஒரு 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 மஞ்சள் புஷ்பம் வாங்கி சாத்தினா கூட விசேஷம்தான். ஒரு நெய் விளக்கேற்றி வச்சு மனசார குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு குரு. மீனராசியில பிறந்தவர்கள், அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமையில பிறந்தவர்கள் அதிர்ஷ்டமிக்கவர்கள், ரொம்ப அதிர்ஷ்டமிக்கவர்கள். மீனராசியில பிறந்தவர்கள் அதே போல தனுசு ராசியில பிறந்தவர்கள், வியாழக்கிழமையில பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். நிறைய விஷயத்துல அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க. அது போல சில கிரக அமைப்புகள் தான் அதுக்கு காரணம். இப்போ குடும்பம்னு எடுத்துட்டோன்னா ஓரளவுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வேலை விஷயத்துலலாம் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வேலை செய்யுங்க. இன்னும் நெக்ஸ்ட் லெவல்லாம் நீங்கள் போகணும்.
அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, வீடு ஒரு இடத்துல இருக்கும், கொஞ்சம் சில பேர் ஊர் விட்டு ஊர் போய் வேலை செய்வீங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். சில தடங்கல்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சில தடங்கல்கள் நிறைவேறி தடங்கல்கள்லாம் இதாகி அடுத்த கட்டத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த தடங்கல்கள்லாம் வந்து சீக்கிரமாக நீங்கக்கூடிய ஒரு தன்மை வந்தாச்சு. ஸோ கவலைப்படாதீங்க. மீனராசி ஜலராசி மனசு ஒரு நிலையாக இல்லை. இப்படியா அப்படியா அதுவா இதுவா அப்படி ஏதோ ஒன்று ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குரு வழிபாடு நிறைய அதனால தான் எப்போதுமே நவகிரக ஸ்லோகத்தில் இந்த கோளாறு பதிகம்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எவ்வளவு சொல்கிறோமோ அவ்வளோ கூட நல்லது. வேயிரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. கோளாறு பதிகம்னு சொல்லுவாங்க. கோளாறுன்னு இது கோளாறுன்னு நீங்கள் அந்த கோளாறு நினைச்ச கோளாறு பதிகம் அப்படிங்கிறது நவகிரக ஸ்லோகம். கோல் சொல்கிறோம் இல்லையா? நாம செய்யாதது நாள் செய்யும், நாள் செய்யாதது கோல் செய்யும் சொல்கிறோம் இல்லையா? அந்த கோல்ங்கிறது கிரகம். கோளாறு பதிகம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஸோ அதை நீங்கள்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போங்க. சக்ஸஸ் பண்ணுங்கள். சுபம். வாழ்க வளமுடன்.